தமிழகத்தின் பழமையான கிராமங்களில் ஒன்றான பயனூர் என்ற ஊரில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு மர்மக்கதை இது. அந்த கிராமம் பகலில் அமைதியாக இருந்தாலும் இரவில் ஒரு அச்சமான சூழல் நிலவும் என்று மக்கள் நம்பினர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரில் நீலில் என்ற அழகான பெண் வாழ்ந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை துயரமாக முடிந்தது. சிலர் கூறுவது போல் அவள் ஏமாற்றப்பட்ட காதலால் உயிரிழந்ததாகவும் மற்றவர்கள் அவளை அநியாயமாக குற்றம் சாட்டி தண்டித்ததாகவும் சொல்வார்கள். அவள் இறந்த பிறகு கிராமத்தில் வினோதமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. இரவு நேரங்களில் பெரிய ஆலமரத்தின் கீழ் வெள்ளை சேலையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை மக்கள் கண்டதாக கூறினர். அவள் அழகாக சிரித்தாலும் அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு துயரம் இருந்தது. ஒரு நாள் வெளியூரிலிருந்து வந்த வணிகன் ஒருவர் அந்த கிராமத்தில் தங்கினார். கிராம மக்கள் இரவில் வெளியே போகாதீர்கள் என்று எச்சரித்தனர். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. நடு இரவில் வெளியே சென்றபோது ஆலமரத்தின் அருகில் ஒருத்தி அழுது கொண்டிருப்பதைக் கண்டார். எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று அவர் கேட்டாள். அவர் அவளிடம் சென்றவுடன் திடீரென்று காற்று பலமாக வீசியது. மறுநாள் காலை அந்த வணிகன் மயக்க நிலையில் கிடந்தார். அவர் கூறியது, அவள் மனிதரில்லை, நீலி. அதன் பிறகு கிராம மக்கள் ஆலமரத்திற்கு அருகில் விளக்கேற்றி பூஜை செய்து நீலியின் ஆவிக்கு அமைதி வேண்டினர். சிலர் சொல்லுவது போல் அதன் பிறகு அந்த அச்ச சம்பவங்கள் குறைந்தன. இன்று கூட பயனூரில் அந்த ஆலமரம் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இரவு நேரங்களில் அங்கு செல்ல மக்கள் தயங்குவார்கள்.